ஹைவே வழியாக நடந்து போனால் 4 கிலோமீட்டர், காட்டு வழியாக நடந்து போனால் 2.5 கிலோமீட்டர்னு இருந்துச்சு. இது வேணான்னு தெரியல, ஆனால் பார்த்தா வெஹிக்கிள் சூப்பராக இருக்குது. பீச்சில் அவங்க கேம்பிங் செட்டை கொண்டு வந்து, ஸோ இதுதான் நான் தங்கியிருக்கிற ஹாஸ்டல். இது ஒரு கிளாம்பிங் ஸ்பாட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஹாய், நான் இப்போ நடந்து போயிட்டுருக்கேன் இல்லைங்களா. இந்த இடத்துல இதே மாதிரி நேற்று நைட்டு நான் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, நான் தங்கியிருக்கிற ஹாஸ்டல்லேருந்து நான் போக வேண்டிய வென்யூ, அது ஒரு சின்ன ப்ரோக்ராம் இருந்துச்சு. அது போகிறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர். கையில் டர்க்கிஷ் மணியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ டாக்ஸியும் பக்கத்தில் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. ஸோ அதனால் எய்தர் மெயின் ரோடு போய் ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போய் டாக்ஸி எடுக்கணும், ஆர் ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போகணும். நைட்டு வந்து மணி ஒரு 9 ஆயிடுச்சு. ஹைவே வழியாக நடந்து போனால் 4 கிலோமீட்டர், காட்டு வழியாக நடந்து போனால் 2.5 கிலோமீட்டர்னு இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து காட்டு வழியாகவே நடந்து போவோம் அப்படின்னு சொல்லி இந்த ரோட்டு வழியாக நேற்று நடந்து வந்தேன். நான் வந்து ரொம்ப டார்க்காக, இன்னொரு நாய் வேறு இருக்குது. ஹாய், ரொம்ப டார்க்காக இருட்டில் லைட் இல்லாமல் நடந்து வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நான் இது வரைக்கும் மோஸ்ட் அப்படி நடந்து போனது கிடையாது. ஏன்னா நான் வந்து பார்ன் அண்ட் ப்ராட் அப்பும் ஓரளவுக்கு கோயம்புத்தூரில் தான். ஸோ வில்லேஜ் சைடும் அவ்வளோக்கா இருந்தது கிடையாது. இன்னொரு நாய் வேறு பின்னாடி விளையாண்டுட்டுருக்கு. பின்னாடி 2 நாய் இருக்குது. அது என்னை பார்த்து பயப்படுது, நான் அதை பார்த்து பயப்படுறேன். ரெண்டுமே அங்கேயே செட்டில் ஆயிடுச்சு. ஆமாம், வராது, இதுக்கு மேலே வராதுன்னு நினைக்கிறேன். டிஸ்டன்ஸ் லாங் ஆயிடுச்சு. ஸோ நான் பெருசாக காட்டு வழியில் இருட்டு நேரத்தில் தனியாக நடந்து போனதும் கிடையாது. காட்டு வழியில் குரூப்பாக கூட நடந்து போனது கிடையாது. ஸோ காட்டு வழியில் நைட்டு இருட்டில் தனியாக வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. பட் வேறு வழியே இல்லை எனக்கு, நான் போயே ஆகணும். ஒம்பது மணிக்கு நாங்கள் இருந்தே ஆகணும். அது கூட பரவாயில்ல, 9 மணிக்கு கூட போயிடலாம். நைட்டு 1 மணிக்கு ரிட்டர்ன் வந்தாகணும். ஸோ அது கூட எப்படியாவது ஹைவே வழியாக 4 கிலோமீட்டர் ஆனாலும் பரவாயில்ல, நடந்து வந்துடலாம். பட் வந்து இந்த ரோட்டில் வந்து அந்த 2.5 கிலோமீட்டர் ஒரு 9 மணி டைமில் ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துல, வீடுகள் இல்லாத இந்த இடத்துல போக வேண்டிய சூழல் வந்துருச்சு. சரி, ஓகே, கிளம்பும்போது கூட இந்த பயம் இல்லை. பின்னாடி ஏதாவது நாய் வருதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கிளம்பும்போது கூட அந்த பயம் இல்லை, ஏன்னா கிளம்புற இடத்துல கொஞ்சம் லைட் இருந்துச்சு. சரி, லைட் இருந்தால் போதும், அப்படியே அதை பிடிச்சி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் கிளம்புனேன். கொஞ்சம் தூரம் போக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மழைனா இந்த மலைப்பாதை வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் லைட்டு கட்டாக ஆரம்பிச்சிது. இன்னும் ரொம்ப இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் சரி, ஓகே, நமக்கு வேறு வழியே இல்லை, நம்ம போயாகணும் அப்படிங்கிற பாயிண்டில் கிளம்பும்போதே நான் வந்து ஹெட்செட்டில் சரி பயத்தை காமிச்சக்கூடாது, பாட்டெல்லாம் கேட்டால் கூட நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் வீடியோ, நான் கொஞ்சம் பொலிட்டிக்கல் கண்டென்ட் கேட்பேன், அதனால் அடிக்கடி நிறைய கேட்பேன். பட் வந்து நான் விரும்பி கேட்குற ஒரு 5 யூடியூப் சேனல்ஸ் அப்படின்னு என்னென்னலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிக் பேங் போகன், அப்புறம் ஆனியன் ரோஸ்ட், அப்புறம் லெட்ஸ் டாக் ஹிஸ்ட்ரி கூட ஓரளவுக்கு பார்ப்பேன், அப்புறம் ஜென்ராமோடைய மார்னிங் டாக்ஸு, பரிதாபங்கள் எல்லாரும் போல். லோகேஷ் கூட சொல்லியிருந்தார் என்னுடைய ஃபேவரட் யூடியூப் சேனல் பரிதாபங்கள் அப்படின்னு. இன்னொன்று ஏதாவது ஒன்று சொல்லாமே. யூடியூப் ரூட்டஸ் பார்ப்பேன். யூடியூப் ரூட்டஸ் ரொம்ப கலாய்க்கிறதுனால அப்பப்போ தான் அவருடைய சேனல் பார்ப்பேன். ஸோ நேற்று வந்து என்ன பார்க்குறதுன்னு தெரியாமல் சரி ஏதாவது ஒரு வீடியோ போட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுனால பவா செல்லதுரையை ஓட்டியிருந்தார். பவா செல்லதுரையை வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு தமிழ்நாடு டூரிசமோடைய ஈவெண்ட்டில் பார்த்துருக்கேன் நான்.
மகாபலிபுரத்துக்கு முன்னாடி தக்ஷண சித்ரான்னு ஒரு இடம் இருக்குது. தக்ஷண சித்ராவில் ஒரு சின்ன ஈவெண்ட்டில் அவர் கதை சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஓகே, கதை சொல்கிறது அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் அவருக்குன்னு ஒரு சின்ன நேம் இருக்குது. சரி, அவரை ஏதோ ஓட்டியிருக்காரு யூடியூப் ரூட்டர்ஸ், என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோவை போட்டுட்டு 30 நிமிஷம் ஆடியோன்னு நினைக்கிறேன், 35 நிமிஷம் ஆடியோ. எது நடந்தாலும் பரவாயில்ல, தைரியமாக இருட்டு பாதையை கிராஸ் பண்ணி போயிடணும் அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பித்தேன்னா ஃபஸ்ட்டு லைட்டு கம்மியாச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தோம் அப்படின்னா லைட்டு கம்மியான உடனே கொஞ்சம் தூரத்தில் நாய் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாய் திடீர்னு இங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக என்னை நோக்கி வந்துடுச்சு. டக்குன்னு லைட்டாக பயந்து அது கத்தி, அதை பார்த்து நான் கத்தி, நாங்கள் 2 பேரும் கத்தினதை பார்த்து நாயோட ஓனர் வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டார். நாய்க்கும் ஒன்றும் ஆகலை, எனக்கும் ஒன்றும் ஆகலை. 2 பேரும் ஒரு 5 செகண்ட் ஒரு வாரில் தான் ஈடுபட்டோம் அப்படின்னு சொல்லலாம், கேங் வார். ஸோ முடிச்சுட்டு சரி ஓகே, நாய் கத்தியே நம்ம அதை தாண்டி போயிட்டோம், இதுக்கு மேலே என்ன. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் பார்த்தா டர்க்கியில் எவ்வளோ நாள் இருந்த வரைக்கும் திருட்டு போய் இல்லைங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் இன்டீரியரில் இருக்கும், எது எப்படின்னு சொல்ல முடியாது. பார்த்தா மிருகங்களும் காட்டு மிருகங்கள் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நான் ஒரு தடவை செங்கல்பட்டு மலையை உள்ளே இறங்கி நடந்து போகலாம் அப்படின்னு கேட்கும்போது அந்த மலை அடிவாரத்தில் இருந்த ஒரு வீட்டில் இருந்த ஒரு அம்மா வந்து, இங்கே அப்பப்போ நரி இருக்கும் தம்பி போகாதீங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் அந்த சின்ன சின்ன மிருகங்கள் பயம் இருக்குமான்னு தோணுச்சு. பட் வந்து இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை தான். என் ஃப்ரெண்டு ஒருத்தர், நான் இன்ஃபோசிஸில் வேலை பார்த்தப்போ திருமால்பூர்லேருந்து ட்ரெயினில் இன்ஃபோசிஸ் மகேந்திர சிட்டி வருவார். அவர் எப்போவுமே பேக் கொண்டு வருவார். எதுக்குங்க பேக் கொண்டு வரீங்க? ஆனால் அந்த பேக்கில் எதுவுமே இருக்காது. எப்போவாவது டிஃபன் கொண்டு வராத டைம்லேயும் அந்த பேக் கொண்டு வருவார். அவர் ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்குவார், ஐடி கார்டு இருக்கும், ஃபோன் இருக்கும், ஆனால் பேக் இருக்கும். ஆனால் பேக்கில் டிஃபன் கொண்டு வர அன்னைக்கு டிஃபன் இருக்கும், மற்ற நாளில் எதுவும் இருக்காது. சரி, எதுக்கு திடீர்னு நாள் கேட்டேன் நான், எதுக்கு டிஃபன் கொண்டாத அன்றைக்கும் பேக் கொண்டு வரீங்க அப்படின்னு. அது இல்லை பிரவீன், நான் வந்து திருமால்பூரில் இறங்கி என் வீட்டுக்கு போகிறக்கு ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போவேன், அப்போ ஏதாவது நாய் வந்துச்சுன்னா எனக்கு சண்டை போடுறதுக்கு இந்த பேகு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி தான் நானும் என்னுடைய பேக்கை வச்சு, சரி எது வந்தாலும் நம்ம சமாளிச்சிடலாம், இந்த பேக், இந்த ரெட் பேக் தான், இது வந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேக் எடுத்துக்கிட்டு இதே வழியில் நடந்து வந்தேன். அங்கங்கே ரூட்லாம் கன்ஃபியூஸ் ஆச்சு. இது பக்கத்தில் இன்னொரு ரூட் இருந்துச்சு, இது ஒரு வில்லாவாட்டிருக்கு, சீரியஸ் ஆஃப் வில்லாஸ். ஸோ அந்த ரூட்டு போகலாமா இந்த ரூட்டு போகலாமான்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் மிட் நைட்டில் இருந்துச்சு. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் நம்ம தாண்டி போயிடலாம், இருக்கிற ரூட்டில் காமிச்சிடலாம். அதுவும் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ரோடே தெரியாத மாதிரி போயிடுச்சு. அதாவது வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறது வேறு, வெளிச்சம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து டார்ச் லைட்டை வச்சு கீழே நடந்து பார்த்து போயிடலாம். ஆனால் கொஞ்சம் தூரத்தில் வந்து வழியே தெரியாத மாதிரி இருந்துச்சு. வழியே தெரியாத மாதிரினா ஃபுல்லாக புதர் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை நிஜமாகவே இங்கே வழி இருக்கா, போக முடியுமா அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் யோசிக்கிற மாதிரிலாம் வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த ரோடு எடுக்கலாமா அந்த ரோடு எடுக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட்டு. சரி ஓகே, என்ன தான் காமிக்குது, கூகுள் மேப்ஸ் நம்மளை கைவிடாது அப்படின்னு சொல்லி அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்து ஒரு பாயிண்டில் ஃபுல்லாக ரோடு கவர் ஆகிடுச்சு. ஐ மீன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த தார் ரோடு முடிஞ்சு மண் ரோடு ஆரம்பிச்சிது. மண் ரோடு ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்தில் சகதி ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, நம்ம நெருங்கிட்டோம், 2.5 கிலோமீட்டரில் 2 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம், கடைசி கொஞ்சம் தூரம்தான், நடந்து போயிடலாம் அப்படின்னு. சரி இவ்வளோ நேரம் எதுவும் வரல, இனிமேல் எதுவும் வராது அப்படின்னு சொல்லி ஆடியோ கேட்டுட்டு ஃபோனில் லைட் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போய் புதர்லாம் தாண்டி, புதர்னா நடந்து போக முடியாத அளவுக்கு புதர் கிடையாது, 2 சைட்லேருந்து நல்லா புதர் வந்து கவர் ஆகி கொஞ்சம் வழி இருந்துச்சு. அந்த வழியில் நடந்து போய் ஓரளவுக்கு மெயின் ரோடு டச் பண்ணியாச்சு. அந்த இடம் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கிற இடமாட்டிருக்கு. ஸோ அதனால் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் தாண்டி நான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டேன். போய் சேர்ந்தா
அவனுக்கு அங்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அதாவது இந்த ஹோட்டலில் நீங்கள் தங்கியிருந்தால் இந்த ஹோட்டலுக்குள்ளே இன்றைக்கி நடக்கிற ஈவெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தண்ணியிலேருந்து ஏதோ ஓடுது, தவளையோ. நல்ல வேலை நேற்று நைட்டெல்லாம் இந்த சவுண்டு வரல. வந்திருந்தாலும் எனக்கு நான் ஹெட்செட் போட்டிருந்ததுனால தைரியமாக நடந்து போயிட்டேன். ஓகே, ஸோ டேஞ்சர் ஜோன் கூட தாண்டியாச்சு. ஸோ வந்து நம்ம ஹோட்டலுக்கு போனால் இங்கே தங்கியிருந்தால் இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். நான் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் எல்லாத்துலேயும் தங்கி அந்த ஈவெண்ட்டில் அட்டன் பண்ணியிருக்கேன். அவர் வெளியில் தங்கி அந்த ஹோட்டலில் தங்கி ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்கேன். அவர் வெளியில் தங்கி அந்த ஈவெண்ட்டுக்கு மட்டும் போய் அட்டன் பண்ணுவேன். ஸோ இங்கே நீங்கள் வெளியில் தங்கியிருந்தால் இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து அதை இதை பேசினா $100 கொடுத்தா உள்ள அலோவ் பண்ணுவோம் அப்படின்னாங்க. எங்கே $100? நம்மக்கிட்ட ஒரு 400 லிரா தான் இருக்குது. ஸோ வந்து மொத்தமாகவே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே பேசி $55 வரைக்கும் வந்தானுங்க. $55 இல்லைடா, இன்னும் நீ உள்ளே விடுங்க, உள்ளே விட முடியாதுன்னு சொல்லிடுங்க அப்படின்னோடனே, இல்லைங்க ஸ்டே பண்ணால் தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னாங்க. சரி ஓகே கழுத போகுது அப்படின்னு சொல்லி நாளைக்கு பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி ரிட்டர்ன் வந்து இந்த வழியில் எனக்கு வர கொஞ்சம் பயமாயிருச்சு. ஸோ வந்து ஹைவே வழியாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் காட்டு வழியில் வந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் பக்கம் காட்டு வழியில் வந்து அதுக்கப்புறம் ஹைவே ரோடை பிடிச்சி 4 கிலோமீட்டர் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம பொறுமையாக நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஆடியோவை கேட்டுட்டு அப்படியே நடந்து போய் நேற்றைய நாள் முடிச்சாச்சு. சரி, நேற்று தான் நம்ம ரொம்ப பயந்துட்டோம். இன்றைக்கி வெளிச்சமாக இருக்கு. காடாக இருந்தாலும் என்ன, இருட்டு எல்லாத்தையும் விட வெளிச்சம் நமக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு வண்டி வருது. ரொம்ப நேரமாக இந்த ரோட்டில் வண்டி இல்லை, பட் இப்போ ஒரு வண்டி பார்க்க முடியுது. ஸோ போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி என்னுடைய டோட்டல் பேக்கை செக் அவுட் பண்ணிவிட்டு அந்த ரெசார்ட்டில் தங்க போய்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்குறதெல்லாம் அந்த ரெசார்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் கேப்சர்ஸாக தான் இருக்கும். அடுத்து ஒரு 4 நாள் 5 நாள். ஸோ இதுதான் நேற்று நடந்த ஒரு சிறுகதை. நான் சொன்ன சிறுகதை எப்படி இருக்கு? பவா சொல்லதுடைய சிறுகதையில் ஆரம்பிச்சு நம்மளுடைய சிறுகதை வரைக்கும் வந்தாச்சு. இந்த ரோட்டில் வந்து நான் மேப்பே பார்க்காம போய்கிட்டு இருக்கேன். நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா நேற்று நைட்டு வரும்போது ஓரளவுக்கு நிறைய ரோடு வந்து அத்துப்படி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த காடே கருவேப்பிலை கொத்தமல்லி கட்டு மாதிரி தான் நமக்கு இனிமேல் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான். ஸோ இந்த வழி தெரியும். ஸோ போயிட்டு அடுத்து நீங்கள் பார்க்குறதெல்லாம் அடுத்து ஒரு 2-3 செட் ஆஃப் வீடியோஸ் வந்து ரெசார்ட்டில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு. நான் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வந்து நான் போகிற ஊர்களில் மக்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம், கான்வர்சேஷன் வச்சு வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். சப்போஸ் அந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, மற்றவங்க அவங்க லைஃப்பை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க, சாதாரண பீப்புள் அவங்க லைஃப் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுனாலும் என்கிட்ட கன்வே பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். ஸோ அடுத்து தான் இருக்கிறதுலே தரமான ஒரு விஷயம்,